தான் செய்யக்கூடிய தவறுகளை தானே உணர்ந்து பாருங்க, முருகனுடைய அனுகிரகம் முழுசா கிடைக்கும். வருகின்ற பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் நிறைய கோவில் சென்னை வாசிகளுக்கு தெரியும். சிறுவாபுரி முருகன், வடபழனி முருகன், திருப்போரூர் முருகன்லாம் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் யாருக்குமே பெரிதளவில் தெரியாத ஒரு முக்கியமான முருகன் கோவில், எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தோற்றத்தில் இதில் சித்தராக வாழக்கூடிய ஒரு முருகன் கோவில். முடிந்தால் பங்குனி உத்திரம் அன்று கண்டிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஒரு கருத்து மோதலாக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இந்த முருகன் கோவிலில் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது ஒரு மாற்றத்தை நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் பேசுவேன். அது மாதிரி இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் புழலில் இருக்கக்கூடிய உண்மையிலே அப்படியே அந்த கணவனும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இப்படி ஆகிடுவார். 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முருகன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முருகனாக நான் பார்க்கிறேன். வெளிநாட்டுக்கு போயே தீர வேண்டும். திருமணம் ஆனவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் ஆகி மனைவியை விட்டு நான் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகன் கிட்ட விண்ணப்பம் வச்சா அப்படியே நடக்கும். இப்போ மலேசியாவில் கூட கேட்டிங்கன்னா 10 மலை முருகர் தான் நிறைய பேர் நினச்சிப்பீங்க. ஆனால் மலேசியாவில் மாறன் மரத்தாண்டவர்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது. முக்கியமாக L4, L5 இந்த டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேண்டிக்கிங்க, அது முழுமையாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ALP ஜோதிடர் சம்மத் சுப்பிரமணி சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ பங்குனி உத்திரம் வரப்போகுது. பங்குனி உத்திரம்னாலே முருகர் தான் இல்லையா? பங்குனி உத்திரம் பத்தி எங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் சொல்லுங்க. நிச்சயமா. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம். பங்குனி மாதம் என்பது மீன ராசியில் கோச்சாரத்தில் சூரியன் இருப்பது. நிறைய முருகர் கோவிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி 63 நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் நடப்பது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகர் ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கும். அழகு தெரித்தல், காவடி ஆட்டல் நம்ம பார்ப்போம். ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது. முதல் விஷயம், நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இறைவன்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் இல்லையா? பங்குனி உத்திரம் நிற்போம், நிறைய விசேஷ நாட்கள், கிருத்திகை, சஷ்டி எல்லாம் நிற்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளாச்சு தன்னை தானே உணர வேண்டும் என்று நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு நாளாச்சு தான் செய்யக்கூடிய தவறுகளை தானே உணர்ந்து பாருங்கள், முருகனுடைய அனுகிரகம் முழுசாக கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், மீண்டும் 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 நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு இறை சக்தி இருக்குது. அது தட்டி விட்டால் எரியும். விளக்கு அணையிற மாதிரி இருக்கும். லைட்டாக திரி தட்டின அழகாக எரியும், தெரியுங்களா? அந்த மாதிரி முதல்ல உங்களை நீங்கள் உணரணும். உயிர் வதை செய்யக்கூடாது, ஒரு மனிதனை துன்புறுத்தக்கூடாது. நம்ம செய்கிற விஷயந்தான் நம்மளுக்கு திரும்ப நடக்கும். நம்ம செய்யாத விஷயம் நம்மளுக்கு நடக்காது. நம்மளை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டேன், அந்த 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 கஷ்டம் இன்னொருத்தர் மூலிமா நான் பெற்றுக்கொண்டேன், அப்படி சொல்லணும். அந்த மனநிலையை எல்லாரும் உருவாக்கிக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன். வருகின்ற பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் நிறைய கோவில் சென்னை வாசிகளுக்கு தெரியும். சிறுவாபுரி முருகன், வடபழனி முருகன், திருப்போரூர் முருகன்லாம் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் யாருக்குமே பெரிதளவில் தெரியாத ஒரு முக்கியமான முருகன் கோவில் புழலில், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் புழல், அந்த புழலில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்னு இருக்குது. சுவாமி வந்து முருகன் வந்து வயதான தோற்றத்தில் இருப்பார். முருகர் எல்லா இடத்துலையுமே குமரனா தான் காட்சி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல சுவாமி வயசான தோற்றத்தில் இருப்பார், சித்தராக இருக்கார். வயதான தோற்றத்தில் சித்தராக இருக்கார். எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தோற்றத்தில், வயசான தோற்றத்தில் சித்தராக வாழக்கூடிய ஒரு முருகன் கோவில். முடிந்தால் பங்குனி உத்திரம் அன்று இதுவரை சென்று பார்க்காத அந்த முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. லைஃப்பில் பெரிய மிராக்கிள்ஸ் நடக்குதுங்க. சித்தர்னா அப்போ தேவியரோட இல்லாம தனியா இருக்காரு. ஆமாம், சுவாமியே வந்து வயதான தோற்றத்தில் இருக்காரு. சுவாமியே வயசான தோற்றத்தில்
சித்தர் வடிவில் இருக்கார். அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அபரீத சக்தி இருக்குது அந்த கோவில். இப்போ பங்குனி உத்திரம்னால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சிவன் பார்வதிக்கு சீதாராமனுக்கு அன்னைக்கு தான் திருமணம் நடந்ததா சொல்றாங்க. ஸோ பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட முருகர் வந்து தெய்வயானி வள்ளையோட இருக்கிறதான அந்த தெய்வத்தை கும்பிடுறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா சித்தரை வழிபட சொல்றதுக்கு, சித்தர் உருவில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னது சிவன் பார்வதி திருமணம் இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். ஆன்மீக ரீதியாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள். நம்ம தெரியாத விஷயங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய வீட்டில் போய் பாருங்களேன், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ஈகோ பிரச்சனை. ஆனால் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, கண்டிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஒரு கருத்து மோதலாக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இந்த முருகன் கோவிலில் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது ஒரு மாற்றத்தை நீங்கள் காணும். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆழமாக நம்பாத கருத்தை நான் எங்கேயுமே பேச மாட்டேன். ஏன்னா சம்பத் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்பக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க, ஏராளமான பக்தர்கள், ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் எப்போவுமே சரியான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர். அப்போ ஒரு கோயிலை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோயிலுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாமல், ஃபுல் விஷயம் தெரியாமல், அதோடைய வாஸ்து தெரியாமல் நான் பேச மாட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பேசுவேன். அதுமாதிரி இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் புழலில் இருக்கக்கூடிய இந்த வயதான தோற்றத்தில் காட்சி அளிக்கக்கூடிய இந்த முருகன் உண்மையிலே அது அப்படியே அந்த கணவனும் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இப்படி ஆகிடுவார். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தூக்கிடுவார். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் வந்து பெரிய கருத்து முதலாகவே இருக்குன்னா அதை உடச்சி எறிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவார் உங்களை. இல்லைன்னா டோட்டலாகவே வந்து அந்த பிஸ்னஸை மாற்றி விட்டு வேறு மாதிரி லைனை மாற்றி விட்டுருவார். ஆக மொத்தம் 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முருகன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முருகனாக நான் பார்க்குறேன். பயங்கர சேஞ்சஸை கொடுத்துருவார். வெளிநாட்டுக்கு போயே தீர வேண்டும். திருமணம் ஆனவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் ஆகி மனைவியை விட்டு நான் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகன்கிட்ட விண்ணப்பம் வச்சா அப்படியே நடக்கும். நான் பிரித்து சொல்கிறேன். திருமணம் ஆனவர்கள், ஏன்னா திருமணம் ஆனவர்கள்னு ஒரு கணக்கு இருக்குது, ஆகாதவங்கன்னா ஒரு கணக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் பிரித்து சொல்கிறேன். திருமணம் ஆனவர்கள் யாரேனும் இங்கே போய் அப்படியே நின்று சரணாகதியாக வேண்டிட்டு வாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு விசா வரலான்னு நான் கேள்வி. நான் சேலஞ்ச் பண்ணி என்னால் சொல்லுவேன். ஏன் இவ்வளோ ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்கிறேன்னா, நான் செய்து பார்த்ததை தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும். செய்யாத ஒரு விஷயத்தை பேச முடியாதுல்ல. செய்து பார்த்ததை தான் நான் சொல்கிறேன், செய்து பார்த்ததை தான் நான் பேசுகிறேன். அதனால் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அபரீத சக்தி கொண்டவர். கணவன் மனைவி பிஸ்னஸ் பார்ட்னருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடியோடி தூக்கி எறிந்து ஒரு நல்வழியை படுத்தக்கூடிய முருகனாக நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவாபுரி முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த முருகன் கோவில் வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லாத விஷயம். அதுவும் இந்தந்த பிரச்சனைகளுக்கு இங்கே போங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணி யாருக்கோ சொல்லி நடந்திருக்கு. எப்படி இதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? மேடம், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். நான் 30 நாள்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னையில் இருக்கிறது 10 நாள் தான் இருப்பேன். 20 நாள் நான் வெளியூரில் தான் இருப்பேன். சில மாதங்கள் 5 நாள் தான் சென்னையில் இருப்பேன். சில மாதம் மேக்ஸிமம் 10 நாள் இருப்பேன். 20 நாள் வெளியூரில் தான் இருப்பேன். கன்னியாகுமரியில் இருப்பேன், மதுரையில் இருப்பேன், மலேசியாவில் இருப்பேன். இப்போ மலேசியாவில் கூட கேட்டிங்கன்னா 10 மலை முருகர் தான் நிறைய பேர் நினச்சிப்பீங்க. ஆனால் மலேசியாவில் மாறன் மரத்தாண்டவர்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது பஹாங்கில், சரிங்களா. தாப்பான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பழனி பால தண்டாயுதபாதி சுவாமி இருக்கார். டைப்பிங்கில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, மலாக்காவில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, பினாங்கில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களே நான் சொல்லி போக வச்சுருக்கேன். மலேசியாவில் இருக்கவங்களே இந்த ஊரில் முருகன் கோயில் இருக்குது போங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுவோம் மேடம். ஃபுல்லாக ட்ராவல் தான். சும்மா அதாவது ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் 2 வாரம் வெளியூரில் இருப்பேன். அந்த மாதிரி சுற்றி ஏன்னா விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? புக்கை பார்த்துலாம் படிச்செல்லாம் நம்ம இந்த கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக சுற்றுவேன். நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறைய பேரை சந்திப்பேன், நிறைய தேடுதல் மேடம். இப்போ நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் புக்ஸில் கூட இருக்காது, நீங்கள் சொல்லி மட்டும் தான் தெரியும். கிடையாது, வாய்ப்பே கிடையாது. புக்ஸ்லனா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஸ்தலம் அதை எதனா போட்டிருப்பாங்களாண்டி, மற்றபடி ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. நிறைய ட்ராவல் பண்ணுவேன்.
ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன அந்த குறிப்பான கோயிலுக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஏதாவது விரத முறைகள் இருக்கா? நிச்சயமா கோயிலுக்கு போறவங்க வெறுங்கையில போகாதீங்க. மாலை வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா தேங்காய், பூ, பழம் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போங்க. வெறுங்கையில போகாதீங்க. அந்த முருகப்பெருமான் வயதான தோற்றத்துல காட்சி அளிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. போயிட்டு வந்தவங்க அந்த பலனை பெற்ற பிறகு கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பங்குனி உத்திரத்திற்கு முடிந்தால், வாய்ப்பு இருந்தால் புழல் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலிலுமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறும் அதில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து அதை உட்காந்து யோசித்து அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி நம்ம எடுத்து மக்களுக்கு கொடுக்கலான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம திங்க் பண்ணி செய்கிறோம். பார்த்து பார்த்து ஒரு சிற்பி எப்படி பார்த்து பார்த்து சிலை வடிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம. ஏன்னா மக்கள் என்னுடைய கருத்து என்ன, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஓலக்குட்டாயில் இருக்கிற ஒரு மகன் ஒருத்தன் ஜெயிச்சால்தான் என்னுடைய ஆத்மா சாந்தியோட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்போது அதுக்குண்டான வேலையை நம்ம செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்த்தே ஒருத்தவங்க ஜெயிக்கணும், நம்மளுடைய சொல்கிற அந்த ஸ்பீச்சை பார்த்தே ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முக்கியமாக L4 L5 இந்த டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேண்டிக்கிங்க. அது முழுமையாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். அபிஷேகம் பண்ணி பட்டாடை சாத்திரன்னு வேண்டிக்கிங்க. அந்த டிஸ்க் பிரச்சனை காணாத போயிடும். என்னை கூட்டினு வந்து நிப்பாட்ட முடியும் 4-5 பேர் என்னால். அந்த அளவுக்கு காணாதாகிடுவார். பங்குனி உத்திரம்னாலே அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான். அன்னைக்கு இந்த பொழுதுல போய் சுவாமி தரிசனம் பண்ணா நல்லதுன்னு அப்படி நிச்சயமா நீங்கள் பங்குனி உத்திரம் அன்று முடிந்தால் சென்னையில் இருப்பவர்கள் ஒரு முறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலை போய் பாருங்கள் புழலில். நம்ம எப்பவுமே நிறைய விஷயம் தெரியாத விஷயங்கள் செல்லாத ஆலயங்களுக்கெல்லாம் நிறைய சென்று நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முருகப்பெருமான் அதை பார்த்த பிறகு அவருடைய ஃபீல் உங்களுக்கு புரியும். சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, பார்த்த பிறகு மக்களுக்கே புரியும். சரி, இப்போ டிஸ்க் பிரச்சனைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லை, இப்போ நிறைய பேர் வயதானவர்கள் தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகருமே வயதான தோற்றத்தில் இருக்கதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹெல்த் சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த அந்த முருகரை போய் தரிசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் நிச்சயமா மேடம் ஹெல்த் ரிலேட்டடாக. ஏன்னா வயதான தோற்றம் என்பது அங்கே சனி என்ற ஒரு கிரகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் கேதுன்னு எடுத்துப்போம், அவர் தனித்து இருப்பதா. அங்கே போய் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு சரியான மருத்துவமும் சரியான மெடிசனும் சரியான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு கை கொடுக்கும். நோய் பூரண குணம் அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இப்போ வயதான தோற்றம் அப்படிங்கும்போது அதோட சக்தியுமே ரொம்ப அதீதமாக இருக்கும். ரொம்ப அதீதமாக இருக்கும். அபரீத சக்தியாக இருக்கும். அது எப்படி அதை பார்த்து உணரக்கூடிய ஒரு விஷயம், அது சொல்லி புரியக்கூடிய விஷயம் அல்ல. சார், பங்குனி உத்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுவும் முருகர் வயதான தோற்றத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த பற்றி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.